இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் கண்ணாடியை அப்படி சைடில் வச்சுட்டு பதில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா தெரியும். அது கமல் சார் சொல்லியிருப்பார். எனக்கு இப்போவே அழுக வருது. நான் கீழே விழுந்து தான் அழுதேன். எனக்கு நீங்கள் இந்த கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து உடம்பெல்லாம் எனக்கு வந்து ஆடிடுச்சு. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நான் ஒரு படம் பண்ண போனேன். ஒரு படம் பண்ணும்போது அவருக்கும் நானும் ஒரு படம் பண்ணும்போது அப்புறம் ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வயசில் நான் வந்து ரொம்ப இல்லை சில விஷயங்கள் நான் ஒத்துக்க முடியாது. அவர் தேடி ஆழ்வார்பேட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 3 மணிக்கு சார் வர்றார். எனக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும். எனக்கு சுருக்குன்னு அடித்தது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசி சீனில் அந்த குடத்தை தலையில் எடுத்து வச்சுட்டு எனக்கு இப்போவே அழுக வருது. நான் வந்து தியேட்டரில் நான் கீழே விழுந்து தான் அழுதேன். அந்த ராஜா பார்வையில் அப்படியே ஒரு ஓவியத்துலேருந்து அப்படியே மேஜர் சீன்ஸ்லாம் ட்ரான்சிஷன் ஆகும். அந்த கூட குழந்தை எங்கெல்லாம் பேசிக்கிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து அந்த 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 துப்பாக்கி அப்படி தொட்டு பார்க்கும். எனக்கு நல்லா தெரியும். அது கமல் சார் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு காட்சி நீ எழுத முடியுமா மிஷ்கின்னு நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன். மகாநதி தோல்வி பண்ணு யாராவது சொல்லுவோமா? குணாவை யாராவது தோல்வி பண்ண சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அவருடைய தோல்விகள் தான் அவருக்கு பெரும் வெற்றி. நிறைய தினமே சொல்லுவாங்க, சார் வந்து எல்லா காசையும் சம்பாதிக்கிறாரு விட்டுறாருன்னு நான் அவங்க கூட இருக்கவன்ட்ட கேட்டிருக்கேன். அந்த மனிதர் ரொம்ப அசால்ட்டாக 360 நாள் ஓடக்கூடிய படத்தை பண்ண முடியும். மருதநாயகம்ன்ற ஒரு பீரியட் அவர் பண்ண நினச்சி அவருக்கு அதுக்காக பட்ட கஷ்டம். ஆனால் அது அவரால் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு அந்த அளவு அந்த விஷன் உள்ள மனிதனுக்கு உள்ள சத்து கொடுக்குற அளவுக்கு மனிதர்கள் நம்மகிட்ட இல்லை. நான் பெரும் ஐயாவை பார்க்கல, சிவாஜி ஐயா தான். ஆனால் கமல் ஐயாவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு பெரிய கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஏதோ இப்போ சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 3 நாள் உட்காந்து அவங்களுக்காக ஒரு கதை பண்ணேன். நான் டான்ஸ் சார்ட்ட கூட சொன்னேன். டான்ஸ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை தான் அது. மியூசிக் வந்து அவர் தானே அதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல். யோசிச்சு பாருங்கள், கமலஹாசன், இந்த பக்கம் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இவர் அந்த ட்ரையாங்கிள் மேல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே மிஷ்கின் சார் டைரக்ஷன், ஆஹா எப்படி இருக்குங்க, எப்படி இருக்கும்னு யோசிச்சே பார்க்க முடியல. ஓ மை காட். எத்தனையோ கான்வர்சேஷன் நமக்குள்ள பேசியிருந்தாலும் பட் இன்னைக்கு we going to talk about one person. அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவர் ஒரு ஆங்கிளில் பார்க்கும் பொழுது அவரை பிடிக்கும். அண்ட் இந்த புக்ஸோட நம்ம அவரையும் கனெக்ட் பண்ணலாம். இட்ஸ் நான் அதர் தென் of course everyone's favorite Ulaganayagan sir, Kamal Haasan sir. So first hearty wishes and happy birthday to you sir. நீங்களும் ஒரு பர்த்டே விஷயோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவரும் என்னுடைய தந்தையார் மாதிரி தான். ஒரு கலைத்தாய். அவர் நீடூடி வாழ அவர் இன்னும் தெம்போடு நிறைய கற்றுக்கிட்டு மனிதர்களுக்காக, பர்டிகுலராக தமிழ் மக்களுக்காக நிறைய அவர் கலையை வாரி வழங்கணும். அதுக்காக அந்த இயற்கையை அவரை பத்திரமா பார்த்துக்கணும் நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ முதல் கேள்வி என்னென்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் கமல் சாரை ஒரு ரசிகனாக பிடிக்குமா இல்லை அஃப்கோர்ஸ் ஒரு பக்தனாக பார்க்குறீங்க? நான் 12th படிக்கும்போது நான் கமல் சார் ரசிகன். நான் வந்து 10வதுலேருந்து நான் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ண படங்கள் 2 படங்கள். ஒன்று வந்து குணா, அப்புறம் மகாநதி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்ததுனால படங்கள் பார்க்குறது நான் ரொம்ப தவிர்த்துட்டேன். ரொம்ப கிளாசிக்ஸ் தான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பழைய படங்கள் பார்த்துருக்கேன். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் அந்த சின்ன வயசில் பார்த்துருக்குது. பிற்காலத்தில் ஒரு இளைஞனான பிறகு நான் டாஸ்டாவ்ஸ்கி, டால்ஸ்டாய்லாம் படிக்கும்போது எனக்கு கமல் சார் படங்கள் பெரிய எனக்கு வந்து அதில் வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் ஒரு ப்ரொட்டாகனிஸ்டுக்கு இருக்கிறத வந்து த்ரூ அவுட் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு இந்த 2 படங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத படங்கள். இந்திய அளவில் இது மிக முக்கியமான படங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து அவர் மேலே வந்து நான் அவ்வளவு பேரன்பு கொண்டு ஒரு சினிமாவை ஒரு கலைஞன் எந்த அளவுக்கு உயர்த்த முடியும், அதுவும் ஒரு வெகுஜன சினிமாவை மட்டுமே யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் வெறும் வெகுஜன சினிமா அப்படின்ற காலகட்டத்தில் அவரால் வந்து ஒரு குணா மாதிரி ஒரு படம், அதுக்கு ஒரு மகாநதி மாதிரி ஒரு படம்ன்றது எப்படி யோசித்தார் அப்படின்னா ஒரு தனி மனித சாதனை அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவர் மேலே ரொம்ப ஈடுபாடும் ரசிகன்னா அப்படியாப்பட்ட ரசிகன். அது என்ன ஒரு நாள் என்னாச்சுன்னா அவர் பர்த்டேக்கு நான் அவர் தேடி ஆழ்வார்பேட்டுக்கு வந்துட்டோம். நான் அப்போ வந்து கோபாலபுரம் பாய்ஸ் கேர்ள்ஸ் படித்தேன். அங்கேருந்து சைக்கிளில் நாங்கள் ஒரு 12 பேர் வந்துட்டோம். வந்து பார்த்தா அவர் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் நின்று பார்த்தோம். ஒரு
1 hour நின்று பார்த்தோம், அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஏன்னா எங்களை மாதிரி ஒரு 50-60 பேர் 100 பேர் கூட்டிட்டோம். நான் எல்லாம் சைக்கிளில் என் வயசு பசங்க, நான் 12th பார்த்துங்க என்ன வயசுங்க. அப்புறம் அங்கே எங்கேன்னு கேட்டால் பாரு, அங்கே அந்த வாட்ச்மேன் சொன்னார் அவர் வந்து ஷூட்டிங்கில் இருக்கார் ஏவிஎம்னு. அப்போ எல்லோரும் யோசிக்கிறாங்க. நாங்கள் ஏவிஎம்க்கு சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 12 பேர் ஸ்கூல்லேருந்து. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என் கூட ஏவிஎம் போனால் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 12 மணிக்கெலாம் போயிட்டோம். 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு 3 மணிக்கு சார் வர்றார். வந்துட்டு என்ன பண்ணார், ஒரு ஸ்டூல் போட்டால் நாங்களுக்கு முன்னேருந்து மேலே ஏறி நின்று பேசினார். பேசும்போது ரொம்ப நன்றி வந்ததுக்கு, வாழ்த்துக்கு நன்றி, எனக்கு வேலை இருக்குது, வேலை செய்ய நீங்கள் அனுமதிக்கணும், நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்கன்னார். எனக்கு சுருக்குன்னு அடித்தது மாதிரி இருந்துச்சு. அங்கேயே நான் வந்து என்ன சினிமாவை முழுக்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சினிமா ஒரு வேலை அப்படின்னு அந்த வயசில், ஒரு 12வது வயசில் நான் ஒரு மோகமாக மட்டும் பார்த்தது மட்டுமே இல்லாமல் எனக்கு ரொம்ப அவர் சொல்லிட்டு போனது வந்து ஒருவேளை அவர் தவிர்த்துருக்கலாம். ரொம்ப நேரம் நிறைய பேர் வராங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப உண்மையாக பட்டுச்சு எனக்கு. ஸோ இது வந்து நான் அவரை பார்த்த அனுபவம், நான் பார்த்துருக்கேன் அப்போ. ஏன்னா அவர் வந்த பாதையில் தான் நானும் வந்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமாக படிக்கிற மனுஷர் அவர். இல்லைன்னா படிக்கிற மனிதர்கள் பக்கத்தில் வச்சு என்ன படிச்சிங்கன்னு கேட்பார். இப்போ செல்வேந்திரன் என்னுடைய நண்பன், எனக்கு தெரிஞ்ச பையன், ரொம்ப தம்பி, என்னுடைய தம்பி அங்கே தான் இருக்கான். அவன் வந்தவொடனே என்னடா இப்போ என்னடா சார் என்னடா படிக்கிறாருன்னு தான் கேட்பேன். அண்ணா சார் இதை படிக்கிறாருண்ணா, இல்லைனா அவர் டைம் இல்லைனா நான் சொன்னேன், அப்போ நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயமா? ஆமாம், அவர் கற்றலை கேட்டுகிட்டே இருக்கார். அவர் யார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணல சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் வந்து ஒரு பெரிய அனந்துன்ற ஒரு பெரிய ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா அண்ட் லிட்ரேச்சர் அவர் கூட இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சுஜாதா சாரை வந்து எவ்வளோ பத்திரமாக பார்த்துக்கிட்டாரு. எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள். கமல் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். படம் பற்றி நம்ம பேசும்பொழுது எங்களுக்கு என்னென்னா, ஒரு சில படம் கமல் சார் இது வந்து ஒரு டீகோட் பண்ணி பார்க்கலாமே. மிஷ்கின் சாரோட ஸ்டைலில் உங்களோட பார்வை எப்படி இருக்குது அந்த படத்தில் அப்படின்னு. இப்போ 3ஆம் பிறையை நம்ம எடுத்துக்கலாமே. அந்த லாஸ்ட் பர்டிகுலர் சீன், அந்த விஜி அப்படின்றது இப்போ ஒரு ஆடியன்ஸாக நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த காதலின் ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு அப்படின்றது எங்களோட பார்வை. ஆனால் இது உங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. ஸோ மிஷ்கின் சார் பார்வையில் த கம்ப்ளீட் மூவி நிறைய லவ் பற்றி பேசியிருக்கு. பட் ஹவு டு யூ லுக் அட் த கிளைமேக்ஸ் பார்ட்? 3ஆம் முறை வந்து அது யாருடைய சிந்தனையிலேருந்து வருது அப்படின்னா வந்து பாலுமகேந்திரா சாருடைய சிந்தனையிலேருந்து வருது. அது வந்து அங்கேருந்து வருது. அவர் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டரு. அந்த காலகட்டத்திலையும் வெகுஜன சினிமா அந்த காலகட்டத்திலையும் நல்ல சினிமாவை எடுத்து, அதாவது வந்து அறிவு சார்ந்த சினிமா, மனது சார்ந்த சினிமா, கலை சார்ந்த சினிமாவை எடுத்து வெற்றி பெற்றவர். அப்போ அவர் வந்து கமல் சாரோடு சேர்ந்து, அது இன்னொரு பெரிய லெஜண்ட் ஸ்ரீதேவி, மறைந்த ஸ்ரீதேவி, அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த படமே முழுக்க சிறு வயசில் தான், ரொம்ப சிறு வயசில் பார்த்தது. நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூலில் அப்போ நான் வந்து 11வது 10வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 10வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். கோபாலன் நான் வந்து சத்தியம் தேட்டர்லாம் பார்க்குறேன். அந்த படம் வந்துச்சு போய் எல்லோரும் போகிறாங்க, நாங்கள் போகிறோம். உள்ளே போனவுடனே எனக்கு ஷாக்கு. அதாவது வந்து ஒரு மனிதன் விலைமாது வீட்டுக்கு போகிறான். அந்த விலைமாது வந்து ஒரு மனப்பிறழ்வு கொண்ட ஒரு குழந்தையாக உள்ளே உட்காந்துருக்கு. அதை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு அந்த மாரல் கிட்டத்தட்ட ஒரு டாஸ்டாவ்ஸ்கியன் கேரக்டர். ஒரு ராஸ்கோல்னிக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த மனிதன் உள்ளே போயிட்டு அவன் அப்படியே பேரதிர்ச்சி அடைஞ்சிடறான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அதை பிராய்ச்சித்தமாக இந்த குழந்தைய நம்ம எப்படியாவது பார்த்துக்கணுன்னு என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய அவன் தூக்கிட்டு வரான். அந்த தூக்கிட்டு வந்து அவன் போராட்டம், இந்த சமூகத்தில் அவன் படுற கஷ்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதன் அந்த எவ்வளவு ஒரு குழந்தை மாதிரியும், ஒரு அன்னை மாதிரியும், ஒரு காதலியாகவும், ஒரு தங்கையாகவும், எல்லா ஃபெமினைன் ஆட்ரிபியூட்ஸோடையும் இருக்கோ அதை பார்த்துக்கிறான். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு கடைசியில் வந்து மாறும்போது, அதாவது அந்த குழந்தைக்கு, அந்த தாய்க்கு, அந்த காதலிக்கு வந்து நினைவு திரும்பும் பொழுது அந்த கூட இருந்த மனிதன் பற்றிய ஞாபகமே அது ஒரு துளி கூட இல்லை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசி சீனில் நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் வந்து அந்த நினைவை அவர் கொண்டாந்துக்கிறதுக்காக அவர் படுற கஷ்டம். இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு ஆக்டிங். இன்றைக்கி வேறு மாதிரி ஆக்டிங் ஆயிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் கமலஹாசன்ற ஒரு மனிதர், நீங்கள் என்ன தான் ஒரு டைரக்டர், ஒரு ரைட்டராக இருந்தால் கூட, there is a territory where you cannot enter, that is called acting. You can explain, you can tell, you can write, you can give it to him, but there is somebody has to perform. அந்த பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஹியூமன் ஆக்டர் தேவைப்படுறான் அந்த இடத்துல. அப்போ அவர் வந்து பாருங்கள், அது வரைக்கும் அந்த பெண் வந்து மனப்பிறழ்வு உள்ளவன் இருக்கவே இருக்கா, அதை நடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மனப்பிறழ்வு முடிஞ்சிட்டு யாருன்னு தெரியல, நடிச்சிடலாம். ஆனால்
மனப்பிறழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுறத அந்த சீனில் பண்ணியிருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். அதாவது போய் கன்வின்ஸ் பண்ணி பார்ப்பார், பேசி பார்ப்பார், அது பண்ணி பார்ப்பார். கடைசியில் அந்த அந்த குடத்தை தலையில் எடுத்து வச்சுட்டு அவர் நடந்து வந்து பேசும்போது எனக்கு இப்போவே அழுக வருது. நான் வந்து தியேட்டரில் நான் கீழே விழுந்து தான் அழுதேன். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் பார்த்தேன். ஒரு 10-15 பேர் அவங்களால சீட்லே இல்லை, கீழே விழுந்து தான் அழுதாங்க. அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து சேதுக்கு அழுதேன். மனிதர்கள் கீழே விழுந்து அழுகிறத பார்த்தேன். அதாவது நீங்கள் அது எப்படி பார்க்கணுன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு மனித இனத்துக்கே நடக்கக்கூடியாத ஒரு சோகம். ஒரு உறவை அப்படியே தூக்கி ஒரு 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 தாய் தன் குழந்தைய அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குற மாதிரி அவன் வளர்த்துருப்பான். அந்த குழந்தை அந்த தாயை பார்த்து தெரியலைன்னு சொல்லும்போது அந்த மனிதனுக்கு ஏற்படுற அந்த வலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வலியை நினச்சி பார்க்கணும். அந்த வலியை ஒரு ஆக்டராக கொண்டாடணும். இதை சொல்லிடலாம், நான் வாயில் சொல்லிடலாம், இதை எழுதிடலாம். ஆனால் அங்கே கமலஹாசன்ற ஒரு மனிதன், மகா உன்னதமான நடிகன், அவன் பாலுமகேந்திரா எல்லாரையும் தாண்டான். அவன்தான் அதுக்கு வந்து அதை மேலே உடம்புல மாட்டிக்கிறான். அதுவாகவே மாறுகிறான். அப்படியே அதாவது எப்படின்னா, ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி மொமெண்ட்னு சொல்லுவேன். அதாவது சினிமேட்டிக் மொமெண்ட்ஸில் இந்தியாவினுடைய சினிமேட்டிக் மொமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒட்டுமொத்த ரீல்களில் நீங்கள் வந்து ஒரு 1000, 2000, 10,000 கிலோமீட்டர் போகட்டும், அதில் அந்த 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 ஒரு அந்த 5 நிமிஷம் இருக்கிற அடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடி ஒரு ரிமார்க்கபிள் ஃபுட்டேஜ் அது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு நீங்கள் இந்த கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. எனக்கு வந்து உடம்பெல்லாம் எனக்கு வந்து ஆடிடுச்சு. அப்படியாப்பட்ட மகா உன்னதமான ஒரு நடிகர் தான் நம்மளுடைய அவர் பெரிய கலைஞன் தான். பெரிய கமலஹாசன் வார்த்தை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலாக அவர் இருந்த துறையில் நான் போய் அவரை வந்து 12ஆவதுல பார்த்துட்டு இன்றைக்கி அவர் கூட போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு சில படங்கள் மட்டும்தான் நம்ம தேட்டர் விட்டு வெளில வரும்போது அழுவோம். எனக்கு தெரிஞ்சும் இன்னமும் 3ஆம் பிறை அப்படின்ற படம் வந்து யாரால மறக்கவே முடியாது. அது அழுத தருணம் நிறைய. அது பெரிய ஆச்சரியமும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் ராஜா சாருடைய பாடல்களும், அதுவும் அவர் வந்து அவரோட சேர்ந்து அந்த கிளைமேக்ஸில் அவர் போட்டிருக்க மியூசிக்கு, ஸ்ரீதேவியினுடைய நடிப்பு, அது ஒரு ஃபோட்டோகிராஃபு தமிழ் சினிமாவின் உன்னதமான ஃபோட்டோகிராஃப்னு சொல்லுவேன். அதாவது தமிழ் சினிமாவில் ஸ்டில்ஸ் எடுப்பாங்க. அந்த ஸ்டில்ஸில் மிக ஃபோட்டோகிராஃபி என்னன்னு கேட்டு நான் வந்து பாலுமகேந்திரன் தான் எடுத்துருக்காரு நினைக்கிறேன். கமலஹாசன் வந்து அவர் வந்து தண்டவாளத்தை காது வச்சு கேட்பார். அவர் காதில் வந்து ஸ்ரீதேவி வச்சு கேட்பாங்க. அது ரொம்ப மோஸ்ட் ரிமார்க். இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்துச்சு. இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துன்னு சொல்லுவேன். அப்போ அதில் எவ்வளோ இன்னசென்ட் இருக்கணும். ஆக்சுவலி நான் நந்தலாலா பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த ஃபோட்டோகிராஃபும் கமல் சாருடைய நடிப்பெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே வந்திருக்கு. எனக்கு ஆக்சுவலாக நான் டைரெக்டாக நான் இது பண்ணல. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லாமல் நாங்கள்லாம் அவர் கமலஹாசன், பாலுமகேந்திரா, இளையராஜா, ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் பெரும் ஆலமரங்கள். அந்த ஆலமரத்தின் விழுதுகள் தான் நாங்கள்லாம் ஆக்சுவலாக. இதை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம். எங்களுடைய தாய்ங்க அவங்கள நாங்கள் மறக்கவே முடியாது, மறக்கக்கூடாது. இந்த காலத்தில் வந்து நினச்சிக்கிறாங்க நம்ம தனியாக நம்ம சுயம்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எனக்கு தெரியும், we were all standing on their shoulders even now. நீங்கள் இன்னொன்று ஃபெமினைன் அப்படி சொல்லும் போது இந்த பார்வையில் பாருங்களேன். ஐ திங்க் அவே சண்முகியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல படத்தில் அந்த நளினம் கொண்டு வருது வந்து இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ஐ ஸ்டில் எஸ்பெஷலி அவே சண்முகிலாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான். அது வந்து உங்களுக்கு வந்து இருந்தாலும் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்கணும். நீங்கள் அதாவது தன்னுடைய அவர் வந்து அந்த 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 மேலாடைய மேலே நகர்த்துலேருந்து அவர் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பார். அந்த நடையிலிருந்து, அதாவது நடக்கும்போது பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவங்க எப்படி நளினத்தை கொடுக்கணும், அந்த படத்தினுடைய டீட்டெயில் தான் நீங்கள் பார்க்கணும். அதே சமயமும் வெரி பாய்கனன்ட் ஸ்டோரி ஆல்சோ. அதாவது தன் குழந்தைய பிரிஞ்சுட்டு தன் குழந்தைக்காக, அதாவது அந்த ஜெமினி கணேசன் கேரக்டர் வந்து அந்த பெண் மேலே காதல் வயப்படும். அது ஒரு பெரிய காமிக் மொமெண்ட். அதாவது தமிழ் சினிமாவின் எக்ஸ்ட்ரானரி உச்சக்கட்ட ஒரு காமிக் மொமெண்ட்டு. ஆனால் அதை ஜென்யூனாக அந்த பெண் மேலே காதல் வயப்பட்டே ஆகுன்ற அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கும்.
அப்போ அவ்வளோ நளினத்தை கொண்டாடணும்னா ஒரு உடல், அதுவும் கமல்ஹாசன் ஒரு பயங்கரமான ஒரு மேட்சோவான பர்சன். ஆக்சுவலி அவர் வந்து எனக்கு நடுவில் ஒரு 80s ஒரு பெரும் மேட்சோ, அவர் மாதிரி பாடி பில்டரு அந்த எல்லா வேலையும் பண்ணவர். அப்படியே ஸ்விட்ச் அதாவது ஒரு சொடக்கு போட்டவுடனே மாறக்கூடிய ஒரு மெட்டமார்ஃபசிஸ் வந்து வெகு சில நடிகர்கள் தான் இந்தியாவில். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒருத்தர் இருக்கார், அது வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, சிவாஜி கணேசன், நடிகர் திலகம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேரில் வந்த மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட் வந்து கமல்ஹாசன். இந்த 2 பேரை தான் நான் சொல்வேன். இந்த 2 பேரும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் சிவாஜி சார்னே அப்படியே இப்படி யோசிச்சு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் தேவர் மகன் அண்ட் இந்த சைடு பார்க்க தேவர் மகன் வந்து என்னுடைய யூஎல்சிங்க. எனக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் நான் படித்ததில்லை. அதுக்கு பதிலாக நான் தேவர் மகனில் தான் நிறையா படித்தேன். எப்படி ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றான், ட்ரெயினில் வந்து இறங்குறான், அந்த ஊரே அவனை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குது. என்னடா இப்படி இருக்கானே ஜாலியாக ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த பையன்னு. அந்த கடைசி ஷாட்டில் பெரும் அமைதியோட அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டி தலை குனிந்து ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த ஊரை காப்பாற்றிட்டு அந்த மனிதன் அதே ட்ரெயினில் ஏறும்போது அப்படி கொஞ்சம் பெண்டாகி கையை காட்டுவார். இந்த 2 இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோடைய வாழ்க்கை ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது வந்து எனக்கு வந்து அந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அந்த படத்தினுடைய எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். அதாவது இங்கேருந்து போயிட்டு அவர் வந்து இந்த படத்தை வந்து பரதன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஜீனியஸ் தான் வந்து அதை டைரக்ட் பண்ணணும்னு போய் தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ண பி.சி. ஸ்ரீராம், அவர் பண்ண ஒளி ஓவியம், அதில் ராஜாஸ் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கு, நாசர் சாருடைய இன்னொரு பரிமாணம், அந்த ஒட்டுமொத்த படம் ரேவதி, கௌதமி, நீங்கள் அந்த ஒட்டுமொத்த படமே ஒரு எக்ஸ்ட்ரானரியான இதெல்லாம் வந்து இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு மனிதனுடைய முயற்சி. அப்புறம் அந்த தேவர் மகன்னா அந்த மதுரை சைடில் இருந்த மனிதர்களுடைய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அப்படியே ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் டாக்குமெண்ட் பண்ணலாமல் அதில் கொஞ்சம் புதினம் சேர்த்து, ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஏரியாவும், அந்த ஏரியாவை பாதிக்கவும் மனசும் பாதிக்கும். ஸோ இவ்வளவு ஒரு கலைஞன் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு பெரிய ஆச்சரியம். எனக்கெல்லாம் வந்து அந்த படம்லாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து 3 நாள் ஆச்சுன்னா நான் வந்து தேவர்மனை பற்றி ஏதாவது பேசியிருப்பேன். தேவர்மன் படத்தை பார்க்கட்டே அந்த பாட்டில் அந்த ஷாட்டில் கமல் சார் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படி சொல்லாமல் எனக்கு 3 நாள் நகர்ந்ததே கிடையாது. ஒரு எனி 3 days ஐ வுட் பி டாக்கிங் அபவுட் தேவர் மகன், ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட். ஆக்சுவலாக அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ஒரு பெரிய பைபிளாக நான் பார்க்குறேன். சினிமாவின் திரைக்கதை பைபிளாக தான் நான் தேவர் மகனை பார்க்குறேன். அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் இண்டெப்டட் டு சார், கமல் சார், ஆல்வேஸ் இண்டெப்டட். இது அழகாக நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு படம் எனக்கு எப்போனா லைக் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் பொழுதோ சரி, இல்லை நம்மளுக்கு ஒரு படம் பிடிச்ச படம் பார்க்கும்பொழுது யூஸ்வலாக நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டது இந்தியன்ற படம். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எந்த ஒரு பார்வையில் நீங்கள் அதுக்கு ஒரு புரிதல்? ஒரு இந்தியன் வந்து முழுக்க ஒரு கமர்ஷியலான ஒரு படம். அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டில் ஒரு பெரிய டிரான்சிஷன் இருக்கும். அந்த டிரான்சிஷன் வந்து கமல் சார் நிறைய உடை அணிஞ்சு அப்படி நின்று சும்மா அப்படி ஒரு போஸ்டராகவே இருக்கும். அதில் வந்து டிரான்சிஷன் இருக்கும். அது நீங்கள் போய் பாருங்கள் தெரியுமா. அது 10-15 வேடங்கள் அவர் போட்டிருப்பார். அத்தனை வேடங்களையும் முகத்தில் வேறு குணங்கள் இருக்கும், வேறு உணர்வுகள் இருக்கும், ஆக்சுவலி வேறு உணர்ச்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து போன பிறகு அந்த தந்தை அந்த தந்தையுடைய அந்த ஒட்டுமொத்த படம் அந்த இடத்துல இருக்குது. அந்த சீனை எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த படத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு சீனை எடுத்து பாருங்கள். அப்புறம் கடைசி ஷாட்டில் அப்படியே ஒரு ஜே கிருஷ்ணமூர்த்தி மாதிரி வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த கெட்டப் தான் இருக்கும். நான் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தேன். அப்படி வந்துட்டு அவர் போனோம். ஒரு மனிதன் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் நான் இப்படி நடிக்கணும், நான் இப்படி பண்ண நல்லா இருக்குமா, நான் அப்படி பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு 24 மணி நேரம் யோசித்து கொண்டே நடிப்பை பற்றி யோசித்து கொண்டு இருக்க மனிதன் யாரான்னா எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் தான் இருக்கும். நான் கேட்கணுன்னே ஃபஸ்ட் இந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன். நாயகர், அந்த வேலு நாயக்கர்ன்ற ஒரு ரோல் வந்து இட்ஸ் கூஸ் பம்ப் மூமெண்ட். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஏஜில் அப்படி ஒரு விஷயத்த கமல் சார் கொடுத்துருக்காரு அப்படின்றது, அந்த பார்வையோட தக் லைஃப்பை பார்க்கும் பொழுது நிறைய விரிசல் ஏற்பட்டது. பட் இது 2 படமாக உங்கள் பார்வையில் நீங்கள் சொல்லணும்னா இதற்கான நீங்கள் ஒரு கமல் சார் மணிரத்னம் திரும்பி சேர்ந்தாங்கன்னா
நான் ஒரு 18 வயசு குழந்தையாக மாறிடுறேன்ல, ஒரு இளைஞனை மாறிடுறேன்ல. ஏன்னா அப்போ தான் நான் படம் பார்த்தேன். நான் நாயகன் பார்க்கும்போது எனக்கு அந்த வயசு, நான் 8வது படிச்சுருந்தேன் ஆக்சுவலாக. நான் போஸ்டரை பார்த்து இப்படியே பார்த்தேன். அந்த ஒன்றுமே எனக்கு தெரியல, ஆனால் போஸ்டரை பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படம்னு தெரிஞ்சிச்சு. P.C. ஸ்ரீராம், இளையராஜா, மணிரத்னம்னு வார்த்தை பார்த்தேன். நான் அப்படி பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, 8வது எனக்கு என்னென்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு என்ன சொன்னிச்சுன்னா, அந்த இடத்துல மணிரத்னத்தை எடுத்துகிட்டு என் பேர் சண்முகராஜா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். எனக்கு அந்த போஸ்டர் என்னை அப்படி சிந்திக்க வச்சு. ஆக்சுவலாக எனக்கு சினிமானே என்னென்னு தெரியாது. நான் ஒரு பேர் அப்படி எடுத்தேன், அதை மணிரத்னத்தை எடுத்து நீங்கள் சண்முகராஜா இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சேன் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு போஸ்டர் எனக்கு. ஸோ நாயகன் வந்து எனக்கு மகாநதி இன்னும் மனிதர்கள் பார்த்துக்கிருக்கோம், நாங்களாம் பார்க்குறோம். குணாவை யாராவது தோல்வி படம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு படத்தை தோல்வி படங்கள் அப்படின்றது வந்து எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா ஒரு படம் அப்படி ஆகலை. கமல் சார் எப்படி அதை ஃபீல் பண்ணால் தெரியல. பட் ஆனால் கமல் சாருக்கு வந்து அவர் இருதயம் ரொம்ப பலமான இருதயம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 6 வயசு தான் அந்த சினிமாவில் இருக்கார். அவர் பார்க்காத வெற்றிகள் கிடையாது, அவர் பார்க்காத தோல்விகள் கிடையாது. சொல்லப்போனால் அவருடைய தோல்விகள் தான் அவருக்கு பெரும் வெற்றி. ஏன்னா எல்லா டைமும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அவர் தோல்வியானார். ஸோ தோல்வின்றது நம்ம கொடுத்ததெல்லாம் அவருக்கு வெற்றி தான். மகாநதியும் குணாவும் தோல்வி இல்லை, அவருக்கு பெரும் வெற்றி. ஏன்னா he knew that before he was doing them. ஒன்றும் இல்லைங்க, 100வது படம் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய படம் அவர் வந்து ராஜபரவின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஏன் 100வது படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஸ்பி முத்துராமனை வச்சு சகலகலாவலன் மாதிரி எடுக்க முடியாதா? ஏன் ராஜபரவின்னு ஒரு படம் பண்ணுறாரு? ஏன் ராஜபரவின்னு ஒரு படம் பண்ணுறாருன்னா, அவர் என்னுடைய 100வது படம் அவ்வளோ ஒரு ஜெம்மாக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார். அதுக்காக தன்னை ஒரு பிளைண்ட் மேனாக ஆக்கிறார். ஏன் அந்த படத்தில் வந்து ஒரு 8 வேடம் இல்லை 7 வேடம் போட்டு, அல்லது வந்து ஒரு குட்டிக்காரன் நடிக்கிற மாதிரி ஒரு 5 ஹீரோயினை போட்டு அப்படிலாம் பண்ணவே இல்லை. தன்னை ஒரு பிளைண்ட் மேனாக ஆக்கிக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான இன்னும் அந்த படத்தை ஒரு பொயட்ரியான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பொயட்டிக் லவ் ஸ்டோரி அது. அப்போ ஏன் பண்ணார் அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் என்றைக்குமே ஒரு மனிதனை எப்படி பார்க்கணும்னா, அந்த டைமில் மட்டும் பார்க்கக்கூடாது, தள்ளிட்டு பார்க்கணும். ஹிஸ்ட்ரி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் கமல் சார் வந்து நான் ஹிஸ்ட்ரியை தான் பார்க்குறேன். இப்போ அவர் ஏன் அப்போ அந்த 100வது படத்தை வந்து கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஒரு பெரிய வெற்றி படமாக நிறைய காசு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லையே. ஒரு கலை ரீதியான, ஒரு அழகியல் ரீதியான, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டை எலவேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு எடுக்கிறேன். அந்த படத்தினுடைய டிரான்சிஷன் பாருங்கள். அந்த ராஜபரவையில் அப்படியே ஒரு ஓவியத்துலேருந்து அப்படியே மேஜர் சீன்ஸ்லாம் டிரான்சிஷன் ஆகும். அதெல்லாம் எங்களுக்கு வந்து டீச்சிங் மெட்டீரியல். அங்கெல்லாம் அதெல்லாம் அந்த ஷார்ட்லாம் பார்த்தா எனக்குலாம் சினிமா இன்டைரக்டாக உள்ளே போச்சு. சினிமா என்ன ஒரு மீடியம்டா, என்ன ஒரு கிரேட் மீடியம்னு சொல்ல வச்சதுக்கு ராஜபார்வை எடுத்தது எனக்குன்னு நினச்சிப்பேன். நான் அந்த படம் எனக்குன்னு தான் நினச்சிப்பேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய படைப்பு 1000 பேர் பார்க்கலாம், 25 லட்சம் பேர் பார்க்கலாம். பட் ஃபார் ஃபியூ பீப்புள் இட்ஸ் அ லைஃப். எனக்கு குணாவும் மகாநதியும் என்னுடைய லைஃப். மகாநதியில் வந்து ஒரு போலீஸ்காரன் தூரத்தில் நின்றுக்கிருப்பான், அப்படி வச்சுக்கிட்டு அந்த கூட குழந்தை எங்கெல்லாம் பேசிக்கிருப்பாங்க. அந்த குழந்தை வந்து அந்த 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 துப்பாக்கி அப்படி தொட்டு பார்க்கும். எனக்கு நல்லா தெரியும் அது கமல் சார் சொல்லியிருப்பார். அந்த ஷாட்டை கமல் சார் இப்படி தொட்டு பாருன்றப்ப. ஏன்னா அந்த மனிதன் பார்க்குறான் ஒரு குழந்தை என்ன பண்ணும் அந்த இடத்துல. அந்த ஒரு ஷாட் எனக்கு போதும் மகாநதிக்கு. அது ஒரு ஷாட் வந்து என்னுடைய லைஃப் லாங் டானிக். நான் எப்படி எழுதும்போது எனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணிப்பேன், இந்த மாதிரி ஒரு காட்சி நீ எழுத முடியுமா மிஷ்கின்னு எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு கலைஞன் அவன் என்றைக்குமே தோல்வியே கிடையாது. கலைஞன் வந்து அப்படி உட்காருவான், அவ்வளோதான். ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு அந்த டைமில் வந்து. அந்த டைமில் அந்த காட்ஃபாதர்ன்ற ஒரு படம் மிக பிரம்மாண்டமான படம். உலகத்தையே குழுக்கின ஒரு படத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்காங்களா யாராவது? அந்த மாதிரி வீட்டோ கோர்லியோன் அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் தேடினும் போது அவங்களுக்கு கரெக்டாக பாம்பேயில் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய தாதா இருந்தார், வேலு நாயக்கன்னு ஒரு தாதா இருந்தார்னு அதை கிட்டத்தட்ட வந்து அவங்க போய் தேடிக்க சும்மா பண்ணலாம். அவங்க வந்து அதை எழுதி அதை வந்து தென் அந்த கமல் சார் இருக்கிறதுலே ஒரு வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஆக்டர் மேர்லன் பிராண்டோ பண்ணிட்டார். நான் இதை என்ன பண்ண போகிறேன்? ஒரு மிகப்பெரிய டேரக்டர் கொப்போலோ பண்ணிட்டார். மணி சார் நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்கிறேன். 2 பேரும் கேட்குறாங்க. பிசி வர நான் என்ன பண்ண போகிறேன்? இளையராஜா நான் என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா அதில் வந்து நீனோ ரிட்டா பண்ணிட்டாரு. இளையராஜா கேட்குறேன் நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ அந்த படம் வந்து அதை வந்து எடுக்கிறாங்க. அதில் தென் அவர் என்னென்ன பண்ணுறேன் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த படத்தை பற்றி. அது வந்து ஒரு பெரிய ஒரு மேக்னம் ஓப்பஸ் தான். அதாவது மணி சாருக்கோ கமலஹாசன் சாருக்கோ இல்லை வந்து இளையராஜாவுக்கோ எல்லாருக்குமே ஒரு மேக்னம் ஓப்பஸ் தான். குள்ளமா
ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்றது முதலாக ஐ திங்க் ரொம்ப அழகாக அது ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு அபூர்வ சகோதரர்கள். நீங்கள் கமல் சார் எப்படி பார்க்கணும்னா ஒரு பெரிய விஷனரி. அதாவது எப்படின்னா முதல்ல விஷன் பண்ணுறாரு அவர். எனக்கு அவர்கிட்ட எப்பவுமே பிடிச்சது அவர் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் ஒரு 3 வருஷம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கமல் சார் 3 படம் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அது அதில் நிறைய ஜாலியான படங்கள் ரொம்ப கமர்ஷியலான படங்களாக இருக்கும். ஆனால் ஒரு படம் விஷன் இருக்கும். அது நிறைய தடவை பேட்டியில் சொல்லியிருக்காரு. நான் ஏன் அதை பண்ணுறேன் அப்படின்னா இந்த நிறைய சம்பாரிச்சு மூலிமா நான் என்னுடைய விஷனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறேன். நான் கலை ரீதியான படங்கள் இருக்குன்னு நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருந்தது. அதுதான் உண்மை. அது பெரும் உண்மை. அது சாதாரண உண்மை இல்லை, பெரும் உண்மை. அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய தடவை சொல்லுவாங்க சார் எல்லா காசையும் சம்பாதிக்கிற விட்டுறாருன்னு நான் அவங்க கூட இருக்கவன்ட்ட கேட்டிருக்கேன். இது ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் ஒரு 5 வாட்டி நான் கேட்பேன் அந்த மாதிரிலாம். ஸோ அவர் இந்த வெகுஜன படங்கள் பண்ணாலும் அதை ஒரு கலை ரீதியான எல்லா திரைக்கலைஞனுக்கும் அதுவும் தனக்குள்ள ஒரு இயக்குனர் பெரும் ரைட்டர் இருக்கவனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு என்னென்னா அவனுடைய குழந்தை பருவத்தில் பார்த்த ஆச்சரியம்தான். அந்த ஆச்சரியம்தான் எல்லா டேரக்டருக்கும் எடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆச்சரியம் சர்க்கஸ். அது நீங்கள் ஃபெல்னியிலேருந்து எனக்கு இன்னும் ஒரு சர்க்கஸில் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. என்னுடைய ரொம்ப ரொம்ப டீப்பரான ஆசை. அதுக்காக நான் நிறைய கதைகள் எழுதிக்கிட்டே இருக்கேன். சின்ன சின்ன கதையெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். சர்க்கஸ்குள்ளே போகணும் அப்படிங்கும்போது அவன் ஒரு கலைஞன். பேசிக்கலாக அவன் ஒரு கிரேட் சர்க்கஸ் தான். அப்போ யோசிக்கிற அந்த சர்க்கஸில் யார் என்ன உங்களுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்கும்? ஒரு ஒரு சிங்கத்தை உள்ள தலையிடுறதா, இல்லை மேலே ட்ரப்பீசி ஆர்டிஸ்டா, நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை மேலே அந்த சைக்கிள் ஓட்டுறவங்களா, எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு ஆள் அந்த அந்த ஜோக்கர்ஸ் தான், அந்த டுவாஃப்ஸ் தான். அதுவும் பர்டிகுலர் டுவாஃப்ஸ். அந்த டுவாஃப் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கலைஞனாக ஒரு மனிதனாக நான் எப்போ யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி உயரம் கம்மியாக இருக்கவங்கள பார்த்தாவே எனக்கு பெரிய ஃபேசினேஷன் இருக்கும். நேற்று நான் சூப்பர் சிங்கர்லேருந்து வெளியே வரேன். ஒரு பையன் நின்றுக்கிருக்கான். என்னங்கன்னு கேட்டால் இல்லை சார் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு நான் பாடணும்னு கேட்குறான். அப்போ நான் என்ன வேலை செய்யணும்னா ஃபால் சீலிங் பண்ணேன். இப்போ என்னுடைய ஆஃபீஸுக்கு நீ தான் பண்ணணும்னு ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஃபேசினேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு டுவாஃப் மேலே ஒரு 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 உயரம் கம்மியான மனிதர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. ஸோ அதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த விஷன் இங்கே தான் இருக்குது. ஸோ இது யோசிச்சு பாருங்கள், இது யாருடைய விஷன்னா இது தொன்று வர விஷன், ஃபெல்னியுடைய விஷன் தான் அது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறாரு இவர் எடுத்து பண்ணோடனே அதுக்கு எவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை அப்படின்னா எப்படி குள்ளமாக நடிக்கிறது. ஒரு 5-8 இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒரு எப்படி நடிக்கிறது. அப்போ என்னென்னமோ பண்ணி பார்த்து சிஜிலாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தன்னை வருத்திக்கிறார். காலம் மடக்கியோ இல்லை உள்ள குளிக்கல நடந்தோ அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்கு நாங்கள் படம் பார்க்க போகிறதுக்கு முந்தைய நாங்கள் பட்ட பாடு, நாங்கள் என்னடா நடக்க போகுதுன்ற போகிறோம். ஏன்னா அவ்வளோ செய்திகள் படிச்சுட்டு அதில் அவர் 2 கேரக்டராக அவர் பண்ணியிருப்பார், 2-3 கேரக்டராக பண்ணியிருப்பார். அந்த படத்தை பாருங்கள். அந்த பல்லுக்காக அவர் பட்ட கஷ்டம். ஓகே நடிச்சிட்டாரு, காலம் மடக்கிட்டார், ரொம்ப கஷ்டம். அதை உருவாக்கிட்டார். அது ஒரு மிராக்கிள், தமிழ் சினிமாவின் ஒரு மிராக்கிள் அந்த படம். ஆக்சுவலாக நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணி தான் பண்ணுது. அதுக்குள்ளே ஒரு அழகான காதல் கதையை சொல்லி, ஒரு பழிவாங்குதல் கதை தான் அது ஆனால் ஒரு காதல் கதை சொல்லி எவ்வளோ கலை ரீதியான படம் அந்த படங்க. யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணியிருப்பார், என்ன பியூட்டி, என்ன சினிமாட்டோகிராஃபி, என்ன மியூசிக்கு, என்ன டைரக்ஷன், அது அப்புறம் என்ன ஹியூமர், படம் ஃபுல்லாக என்ன ஹியூமர், என்ன ஆக்ஷன் எபிசோட்ஸு. அது எவ்வளோ பெரிய வெற்றி படம். அது யோசிச்சு பாருங்கள். 365 நாள் ஒரு வருஷம் ஓடின ஒரு படம். ஆக்சுவலாக இது ஏன் சொல்கிறேன்னா அந்த மனிதர் ரொம்ப அசால்ட்டாக 365 நாள் ஓடக்கூடிய படத்தை பண்ண முடியும், அசால்ட்டாக பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒருவேளை அவருக்கு ஒரு வெறுப்பு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னடா இது கமர்ஷியலாக இருக்கே, இவ்வளோ கமர்ஷியலாக வேணாம், அது அசிங்கம் இல்லை, நம்ம கொஞ்சம் கலை ரீதியாக இருக்கணும்ல, அதானே முக்கியம். நம்மளுக்கு ஆடியன்ஸு கைத்தட்டுறதோட ஆடியன்ஸை சிந்திக்க வைக்கிறது தானே முக்கியம் அப்படின்னு அந்த கலைஞன் எப்பொழுதுமே யோசிச்சுருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு கலைஞன் எப்படி இயங்குறான்றதை நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம் நீங்கள். ஸோ அது நான் எப்போயுமே கமல் சார் பார்ப்பேன். அவர் பாருங்கள், இங்கேருந்து போயிட்டு ஒரு மருதநாயகம்ன்ற ஒரு பீரியடை அவர் பண்ண நினச்சி அவருக்கு அதுக்காக பட்ட கஷ்டம், அதுக்காக போயிட்டு எலிசபெத் ராணியை கூட்டியாந்து இங்கே அவர் நாங்கள்லாம் எவ்வளவு பெருமையான இருந்தோம். ஆனால் அது அவரால் பண்ண முடியும்னா அவருக்கு அந்த அளவு அந்த விஷன் உள்ள மனிதனுக்கு உள்ள சத்து கொடுக்குற அளவுக்கு மனிதர்கள் நம்மகிட்ட இல்லை, பயப்படுறாங்க.
அவ்வளோ பெரிய விஷன் அது ஆக்சுவலாக. ஒருவேளை அதை பண்ணி தான் நிச்சயமாக ஒரு ஆஸ்கார் லெவலில் அது போயிருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருப்பார். இன்றைக்கும் இன்டர்நேஷ்னலாக அவர் வந்து தெரிஞ்சவர் தான் எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவர். பட் இருந்தாலும் அவருடைய விஷன் பாருங்கள். சரி அதுக்கப்புறம் முடியல, சரி மறுமையோக்கி பண்ணலான்னு சொல்லி பண்ணி அதுவும் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து ஹேராம் பண்ணி, ஹேராமனுடைய கதைகள்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு காந்தியை பற்றி இன்றைக்கி இருக்க ஒரு மனிதன் அவர் எடுக்க ஆசைப்பட்டார்னா எப்படி வந்து மனிதர்கள் மேலே எவ்வளோ நேசம் நினச்சிருக்காருன்னு பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ இஸ் a great artist, philosopher, a psychologist, and also a great human being. சார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட்டும் இருக்குது, யூனோ he deserves to get the Oscar அப்படின்றது. அது உங்களுக்கு ஒரு வழியாக எனக்கு வந்து அவர் என்ன ஆஸ்கர் அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபீவர் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ ஆஸ்கருக்காகன்னு கிடையாது, அங்கேயும் என்னால் போய் என்னால் பர்ஃபார்ம் பண்ண. நான் வந்து மேலன் பிராண்டோ பெரிய ஆக்டர் தான், பச்சினோ பெரிய ஆக்டர் தான், ராபர்டினோட பெரிய ஆக்டர் தான், நானும் பெரிய ஆக்டர் தான். அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த கமலஹாசனுக்கு, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது உண்மை இல்லையா? இவங்களும் பெரிய ஆக்டர் தான், இவங்களுக்கு ஈக்குவலாக தானே நம்ம கமலஹாசனை வைப்போம். கமலஹாசனுக்கு கீழே இறங்கின மனிதரா? அப்போ அந்த மனிதனுக்கு இப்போ இளையராஜா வந்து போய் என்ன பண்ணுறாரு பண்ணிட்டு நான் போய் சிம்ஃபனி பண்ணணும்னு ஆசைப்படுறது. நான் வந்து இந்த இமயம் தொட்டால் பார்த்தது இன்னொரு இமயத்தை போய் இன்னொரு என்றைக்குமே இந்த மவுண்டனர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், ஒரு பீக்கை போய் தொட்டுவாங்க, தொட்டும் இன்னொரு பீக் இருக்கும், போய் தொட்டுட்டு நான் ஒன்று வந்து தோறன்னு சொல்லி வந்துட்டு திரும்பி போவாங்க, திரும்பி அதை தொட்டு வந்து அங்கே இருந்து இன்னொன்று இருக்கும், நான் அடுத்தது அங்கே வரேன்னு சொல்லி போவாங்க. ஸ்கேல் பண்ணிட்டே போவாங்க அப்படியே அந்த 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 இதை. அந்த மாதிரி தான் ஒரு மனிதன். அப்படி தான் கமலஹாசன், அப்படி தான் இளையராஜா. இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் வருத்தம்லாம் ஒன்றுமே கிடையாது. வருத்தம் இல்லை, ஒரு துளி கூட வருத்தம் இல்லை எனக்கு. எவ்வளோ நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டார், எவ்வளோ ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிட்டார். அவர் ஆஃபீஸில் போகிறோன்னா அடுக்கி இருக்கும், அப்படி ஓரமாக இருக்கும், அப்படி எல்லாமே விருதுகளுக்கே ஒரு பெரும் விருது அவர் வந்து ஆக்சுவலாக அவர். அதனால் வந்து அப்படிலாம் அவர் யோசிக்க மாட்டேன். நான் அப்படி யோசிக்கல, ஒரு துளி கூட நான் அப்படி யோசிக்கல. பியூட்டிஃபுல் சார். இவ்வளோ நேரம் கண்ணாடி போட்டு பேசிங்க. பட் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் கண்ணாடியை அப்படி சைடில் வச்சுட்டு பதில் சொல்லணும். ஏன்னா ஐ ஆம் ஷுர் கமல் சார் இதை பார்த்தா கண்டிப்பாக அவருக்கு அந்த லவ் தெரியணும். உங்களுக்கும் கமல் சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து பயங்கர ஸ்பெஷல். நிறைய கான்வர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுப்பாங்க அப்படிலாம், அது ஒரு சைடு இருந்தாலும் நான் என்ன கேட்க போகிறேன்னா, யூனோ ஐவ் லேர்ன்ட் this is so special, I want to take away from Kamal sir na adu edha solveenga? கண்ணாடியை கை அவருடைய அவர் இறுதி காலம் வரைக்கும் அவர் சினிமாவுக்காகவே வாழ்கிறார், சினிமாவே சிந்தனையாக இருக்கிறார். நடிப்பில் மட்டுமே இல்லை, எழுத்தை இன்னும் வீரியப்படுத்தணும், இயக்கத்தை இன்னும் அழகுபடுத்தணும், திரைப்படங்களை இன்னும் ஒரு கிரேட் சினிமா எடுக்கணும், இன்னும் தன்னுடைய நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் இனிமேல் வயசு கம்மியாகிட்டே போகுது. எனக்கு என்ன வயசு, நாளைக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக. ஓகே, அப்படி எப்பயுமே அப்படி தான். ஏன்னா படிக்கிற மனிதனுக்கு, கற்றுக்கிற மனிதனுக்கு ரிவர்ஸில் தான் ஏஜ் ஆகும். நான் ஐயாவை பெரும் ஐயாவை பார்க்கல, சிவாஜி ஐயாவை, ஆனால் கமல் ஐயாவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு பெரிய, எனக்கு ஒரு பெரிய ஐயா தான் அவர். அப்படி தான் நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நான் அப்பான்னு கூப்பிடுவேன் இளையராஜாவை, இவரை நான் ஐயான்னு கூப்பிடுவேன். ஏன்னா அவர் தாய், இவர் எனக்கு ஆசிரியர். ஸோ என்கிட்ட ஃபியூ கார்ட்ஸ் இருக்குது சார், அப்படியே ரேண்டமாக ஜஸ்ட் பிக் பண்ணிவிட்டு அதில் என்ன கேள்வி இருக்கோ அதுக்கான பதில். ஓகே, என்னுடைய நந்தலா பார்த்தார், அப்போ தான் அவரை மீட் பண்ணேன் ஆக்சுவலாக. அதுக்கு முந்தி நான் பார்த்ததும் அந்த அந்த இதில் சின்ன வயசில் பார்த்தேன். நான் ஒரு டைரக்டராக அவரை பார்த்தது ஆக்சுவலி. அவர் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் அவர் வெயிட் பண்ணியிருந்தேன். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டைரக்டராக ஒரு படத்தை பார்த்து, என் படத்தை பார்த்து யார் சொல்லணும் அப்படின்றது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படமே எனக்கு தோல்வியாகி தான் வின் பண்ணிச்சு. நான் அதுலேருந்து என் படத்தை யாரும் ஒப்பீனியன் சொல்லணும்னு யோசிக்க மாட்டேன். ஆனால் கமல் சார் தனியாக பார்த்துட்டு, அவர் ஆஃபீஸில் தனியாக பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் வெயிட் பண்ணேன். அவர் இப்படி வெளியே வந்துட்டு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னாரு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுதான் அந்த படம் பார்த்து. ஏன்னா உள்ளே பார்க்குறதுக்கு முந்தைய நான் போகல, அவர் பார்க்க ஆரம்பித்த மாதிரி தான் போனேன். மறுநாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், கேள்விகளாக கேட்டார். இது எப்படி பண்ணீங்க, இதை ஏன் பண்ணீங்க, இதை எப்படி பண்ணீங்க, இது எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு குழந்தை போல் கேட்டார். அது ரொம்ப மறக்கவே முடியாது ஆக்சுவலி. ஃபஸ்ட் கிரிட்டிக் அபவுட் கமல் சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கார். இட்ஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட் சார். ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ think about your body, take rest and come back again.
take rest and come back again. Wow. Recuperate. I ask you to recuperate. Oh. Thank you. Beautiful. லாஸ்ட் கார்டு நான் எடுத்துட்டேன் சார் உங்களுக்காக. ஸோ எனி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டிபேட் உங்களுக்குள்ள நடந்த ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுமே. ஒரு கலைஞனுக்கும் நடக்கும். நான் ஒரு படம் பண்ண போனேன். ஒரு படம் பண்ணும்போது அவருக்கும் நானும் ஒரு படம் பண்ணும்போது அப்புறம் ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த வயசில் நான் வந்து ரொம்ப இல்லை சில விஷயங்கள் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் அதனால் வந்து எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணி நான் வெளியே வந்தேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு கலை ரீதியான எங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸு. அவர் தந்தை அப்படின்றது டிஃப்ரென்ஸ். இப்போ ஒரு அப்பாட்ட சண்டை போடுறது இல்லையா, அப்போ இப்போ ராஜா சார்ட்ட சண்டை போட்டு 3-4 வருஷமாக பார்க்காம இருக்கிறேன். ஆனால் எவ்ரிடே அவரை பற்றி தான் பேசி இந்த அவர் பக்கத்தில் அந்த கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் டெய்லி. ஏன்னா காலைல இருந்துச்சு கும்பிடுவேன். இப்படி வண்டியில் போகும்போது இந்த பிரிட்ஜை ஒட்டி இறங்கின உடனே ஒரு கையை பார்த்து இப்படி கும்பிடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்து கும்பிட்ற மாதிரி. ஏன்னா மேலே இளையராஜான்னு போட்டிருக்கோம் அந்த ஸ்டூடியோவில். நான் கும்பிடுவேன். ஆக்சுவலாக நான் கும்பிடுவேன். நான் கோவிலை பார்த்து கும்பிட மாட்டேன். நான் ரஜன் பேர் பார்த்தோன்னா அந்த ஸ்டூடியோ பார்த்து மேலே கும்பிடுவேன். இது என்னடா ரொம்ப எக்ஸாஜரேஷன். நோ எக்ஸாஜரேஷன். எங்கள் பாட்டி பண்ணுறதை பார்த்துருக்கேன். போகும்போது தூரத்தில் கோபுரம் தெரியும், கும்பிடுவாங்க. என் சாமி இளையராஜா, கமலஹாசன். நான் கும்பிடணும். அது நான் பிகாஸ் ஐம் ஆஃப் ஷோட் ஆஃப் தம். நான் அவங்களுடைய ஒரு வேரில் வந்து ஒரு சின்ன நுனி நான். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நான் க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நான் வளர்றேன்னு அர்த்தம். நான் வளரணும் இல்லை. வளரும்போது ஐ திங்க் நான் வந்து அப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக அந்த க்ரியேட்டிவ் டிரெக்ஷன் அது கொஞ்சம் கூட அவர் பேரில் இந்த மரியாதையோ ஒரு துளி அவர் செஞ்ச சாதனையிலையோ எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க கிரேட் பீப்புள். அப்புறம் அந்த க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்லாம் என்னுடைய அறிவீனம் கூட இருக்கலாம். என்னுடைய அறிவீனம் இல்லை என்னுடைய சென்ஸ் ஆஃப் ஒரு அன்ரெஸ்ட் கூட இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து ஐ வுட் நாட் பிளேம் ஈவன் அயோட்டா லெவல் அபவுட் தேர் திங். மேபி மை ப்ராப்ளம்ஸ். ஓகே. அண்ட் ஐம் எ ஹியூமன். ஸோ ஐ ஹாவ் டு ஹேவ் ப்ராப்ளம்ஸ். அதர்வைஸ் நாட் எ ஹியூமன். அதர்வைஸ் ஐ வில் பிகம் எ டிவைன் என்டிட்டி. ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க போனோடனே காலத்தொட்டு கும்பிட்ற மனிதர்கள் எனக்கு அவரும் எப்பயுமே காலத்தொட்டு கும்பிட்ற மனிதர்கள் அவரும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப க்யூரியஸாக ஒரு விஷயம் தோணுது. என்னென்னா ஒருவேளை உங்கள் படத்தில் கமல் சாருக்கு ஏதாவது ஒரு சீனோ இல்லை கம்ப்ளீட் படம் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் யோசிப்பீங்க? நான் வந்து போன வாரம் தான் ஒரு கதை யோசித்தேன். எங்கள் பசங்க எல்லாம் சொல்லி சார் நீங்கள் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஏதோ இப்போ சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 3 நாள் உட்காந்து அவங்களுக்காக ஒரு கதை பண்ணேன். கதை பண்ணி எங்கள் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சார், போய் சொல்லணும்னா சொல்ல மாட்டேன்டா அப்படின்ட்டு. ஏன்னா போதுண்டா, இது வந்து உங்களுக்காக சொன்னேன்டா அது அப்படின்னு. சரி, எப்பயுமே கமல் சாருக்கு நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக நான் என்னுடைய படங்கள் வந்து கதாநாயகனை யோசிக்காமல் படம் பண்ணுவேன். ஆனால் யோசிச்சாமல் இது கமல் சார் பண்ணால் எப்படி இருக்குன்னு அந்த ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்காம ஒரு கதை கூட நான் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக கமல் சாருக்கு நாளைக்கு கேட்குறாருன்னா நைட்டு உட்காந்து ஒரு கதை பண்ணி போய் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண முடியும் என்னால். சரி, இந்த கதை ஏன் சொல்ல மாட்டேன் தெரியல. நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். நான் தானு சார்ட்ட கூட சொன்னேன். தானு சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் நான் என்னப்பா இல்லை சார், இல்லை சும்மா சொன்னேன் சார். நான் எப்பயுமே கதை சொல்ல ஆசைப்பட்டுகிட்டே இருப்பேன், கதை சொல்லணும். ஸோ அதுலேருந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை தான் அது. ஆக்சுவலாக மியூசிக் வந்து அவர் தானே. அதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல். யோசிச்சு பாருங்கள், கமலஹாசன், இந்த பக்கம் ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இவர் அந்த ட்ரையாங்கிள் மேலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே மிஷ்கின் சார் டைரக்ஷன். ஆஹா, எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்னு யோசிச்சே பார்க்க முடியல. ஓ மை காட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.